வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆம்ஃபனல் ஆம்னி கனெக்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்லி ஹையரிங் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மறைமலை நகர். குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் எலிஜிபிள். பஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம், மறைமலை நகர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், உத்திரமேரூர், மணமதி, அதுக்கப்புறம் அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், திருக்கழுக்குன்றம் ஆல் ரூட்ஸுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேபு. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது. ஏன்னா எல்லா ரூட்டுக்குமே கேப் இருக்குன்ற பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ட்ராவலுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16,500லேருந்து 17,500 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓடி 1 ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 150 ருபீஸ் பர் ஹவர் கொடுக்குறாங்க. அட்டனன்ஸ் போனஸ் வேறு இருக்குது இதில் 1000 ரூபா. நெக்ஸ்ட்டு நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அலோவன்ஸ் இருக்குது. 1 டேக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க பர் டேக்கு. ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா 2000 ருபீஸ் உங்களுக்கு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலோவன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்கும்போது உங்களுடைய சேலரி அதிகமாக தான் வரும். ஓகேவா? அவங்க சொன்ன அமௌண்ட்டை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும் சேலரி. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஷிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 AM to 2 PM இது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. செகண்ட் ஷிஃப்ட் 2 PM to 10 PM இது செகண்ட் ஷிஃப்ட்டு. தேர்ட் ஷிஃப்ட் 10 PM to 6 AM சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். சண்டே எவ்ரி சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும், லீவாக இருக்கும். கேன்டீன் உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது ஃபுட்டு ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக. டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ரெஸ்யூமு, ஆல் மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு. ஓகேவா? 10th 12th அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னா அதுக்கான மார்க் ஷீட்டு, இல்லை காலேஜ் முடிக்க வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு. வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதாவது இன்டர்வியூ போகும்போது. அப்படி நீங்கள் போகும்போது இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, உங்களுக்கு இந்த ஜாப் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அது யாரும் மாற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும் வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள். நீங்கள் வேறு வீடியோவை பார்த்து வேறு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.